வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ஆர்கேஜே வள்ளிவேலன் நகரில் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஸ்ரீ பங்கஜவல்லி சமேத கங்காதீஸ்வரர் ஆகாய முனீஸ்வரர் ஆலயத்தில் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஒன்றியம் செங்குன்றம் அருகே பொத்தூர் ஊராட்சியில் ஆர்கேஜே வள்ளிவேலன் நகரில் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஸ்ரீ பங்கஜவல்லி சமேத கங்காதீஸ்வரர் ஆகாய முனீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இக்கோவிலில் 21ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவும் 3ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவும் நடைபெற்றது. இதை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் PS சபாபதி ஏற்பாட்டில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கும் மாபெரும் அன்னதானம் நிகழ்ச்சி திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் PS சபாபதி தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் இரா சிவப்பிரகாசம், மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ் உமாபதி ஆகியோர் கலந்து கொண்டு திருக்கோவில் வளாகத்தில் சுவாமி தரிசனம் செய்தனர். இவர்களுக்கு திருக்கோவில் வளாகத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாமல்லபுரத்தில் நடைபெறும் சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு அனைத்து சமூகத்தினரும் குடும்பத்துடன் பங்கேற்க வேண்டும் என துண்டு பிரசுரங்களை வழங்கி அழைப்பு விடுத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் சகாதேவன், வன்னியர் சங்கம் பில்டிங் குமார், குணா, அபிநாத், பகுதி செயலாளர்கள் திருவொற்றியூர் கிருஷ்ணன், தம்பித்துரை, கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் கிராமத்தார் லோகநாதன், கோபி, வெங்கடேசன், பிரகாஷ், பன்னீர்செல்வம், தங்கதுரை, வேலு, மைக்கேல் மற்றும் பக்தர்கள், பொதுமக்கள், மகளிர் சுய உதவி குழுவினர் உள்ளிட்ட அனைத்து சமூகத்தினரும் கலந்து கொண்டனர். 108 கொண்டு வந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்ட இருக்கின்றார். இந்த கூட்டம் என்பது எதற்காக என்றால், தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவரவர் பங்கீட்டை விகிதாச்சார அடிப்படையில் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்வதற்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இந்த சித்திர பௌர்ணமிக்கு மாமல்லபுரத்தில் இருக்கின்றன. இது ஏதோ வன்னியர்களுக்காக இந்த கூட்டம் கிடையாது. அனைத்து சமுதாயத்துக்கும் இடஒதுக்கீடு வாங்கி தர வேண்டும். விகிதாச்சார அடிப்படையில் நாம எவ்வளவு மக்கள் தொகை இருக்கின்றோமோ அந்த அடிப்படையில் கல்வியிலும் சரி, வேலை வாய்ப்பிலும் சரி, வாழ்வாதாரத்திலும் சரி வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரே நோக்கோடு இந்த கூட்டத்தை கூட்ட இருக்கின்றார்கள். ஆகவே இங்கு இருக்கும் மக்கள் நேரடியாக அங்கே வந்து அண்ணனுடைய உரையை நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். உங்களுக்கு அண்ணனை பற்றி நிறைய நம்ம உங்கள்கிட்ட சொல்லலாம். இந்த ST பழங்குடி மக்களுக்கு மருத்துவத்துறையில் 1% வாங்கி கொடுத்தவர் மருத்துவர் சின்னையா. உங்க சமூகத்துல SC மட்டும்தான் அந்த இடஒதுக்கீடு இருந்தது. அவங்க கிட்ட இருந்து 1% ST பிரிவுகளுக்கு தனியா இருக்கும்போது 1996 அண்ணன் அவர்கள் கையெழுத்து போட்டு தனி ஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவரை அன்புமணி ராமதாஸ் அவர். அது போன்று இப்பயும் கேட்டுட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல அது ஆல் இந்தியா கோட்டால வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா அவர் இருக்கிறது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்காரு. அதனால அங்க வாங்கி கொடுத்தாரு. இன்னமும் நீங்க பின்தங்கி இருக்கிறீங்க, மக்கள் எங்கெங்க இருக்கிறாங்க, சமதி கிடக்கிறாங்க, அவங்களை ஒழுங்காக கணக்கெடுங்க. கணக்கெடுத்து அவங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் அவங்களுக்கு பிரிச்சு கொடுங்க. பிரிச்சு கொடுக்கும்போது தான் படிக்க வேண்டிய நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய ஜீன்கள், நம்மளுடைய வாழ்வாதாரங்கள், நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம பிள்ளைங்க செய்வாங்க. நம்மளால எவ்வளவு படிக்க வைக்க முடியுமோ அதான் நம்ம பிள்ளைங்க படிப்பாங்க. அந்த விகிதாச்சாரத்துல என் மாணவன் என் குழந்தை ஒரு 200 மார்க் எடுக்கணும், உங்களுக்கு 150 மார்க் எடுக்கணும். அந்த 150 மார்க் எடுக்கிற குழந்தைகளுக்கும் அந்த இடஒதுக்கீடு வாங்கி தர வேண்டியதுதான் அவர் போராடி கொண்டிருக்கின்றார். எனவே நீங்க அங்க வாங்க, சித்திர பௌர்ணமிக்கு மாமல்லபுரத்துக்கு வாங்க. அண்ணன் நிறைய பேச இருக்கிறாரு.